29/3/2026 அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை, அருமையான ஓரை, நல்ல நேரம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சர்வகோடி சக்தியாக விளங்கும் பத்ரகாளி அம்மனும் உற்சவ சக்தி இருக்கும் துர்காதேவியும் அருகாமையில் இருக்கும் அஷ்டபுஜ துர்காதேவி அம்மனும் அதுக்கு அருகாமையில் மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரியும் அதர்வண பத்ரகாளி அம்மனும் அதைத் தொடர்ந்து மகாமேரு பெருமாளுடைய அம்சமும் அதைத் தொடர்ந்து அக்ஷலட்சுமியின் அவதாரமான மகாலட்சுமி திருவடியும் திருச்சி சமயபுரத்து மாரியம்மன் திருவடியை வணங்கி இங்கு வந்திருக்கிற அனைத்து நல்ல பக்தர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா காரியம் வெற்றியாக பிரார்த்திக்கிறேன். இன்றைய பூஜை அமெரிக்கா விஜயநாராயண் குடும்பத்தின் சார்பிலும் அமெரிக்கா கமலா ராமசாமி குடும்பத்தின் சார்பிலும் வெளிநாட்டில் வாழும் அற்புதமான நல்ல தெய்வப்பெண் லாவண்யா, அவள் வாழ்க்கையை ரொம்ப பாதிச்சிடுச்சு, மனசு பாதிச்சிடுச்சு. அவளுக்கு ஒரு நல்ல வரனை அமைச்சு கொடுக்கணும். ஒரு 90 நாளுக்குள்ளே அவள் மனசு என்ன நினைக்குதோ அற்புதமான வாழ்க்கையும் அவள் பொண்ணுக்கு நீ துணையாக இருந்து மறுவாழ்வு தரணும். சிங்கப்பூர் ஆஷாதேவி வாசகராஜன் குடும்பத்திற்கும் அடியேன் குடும்பம் பிள்ளைகள் மக்கள் எல்லாருக்கும் ஒரு தகவலை சொல்லி முடிக்கிறேன். இந்த அம்மா வணங்கி இந்தியாவில் 9 முதலமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்கிறாங்க. 5 கவர்னர் வழிபட்ட ஸ்தலம், 2 முன்னாள் பிரதமர் தேவகவுடா நரசிம்மராவ் வழிபட்ட ஸ்தலம், பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 36 வருஷமாக அம்பாளை வழிபட்ட இடம், நவலிங்க நவசக்தி கோயிலை கட்டி கொடுத்த வள்ளல் இப்போது 5வது முறையாக நிற்கிறார். தமிழக அரசியல் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும், மிகப்பெரிய தேர்தல் கேள்விக்குறியாக இருக்கும். அதே போல் புதுச்சேரி மாநிலமும் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும், மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் தேர்தலில் நிற்கிறீங்களோ, முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு அபிஷேகம், யாகம், அன்னதானம் பூஜை செய்து வணங்கிவிட்டால் சத்தியம் வெற்றி உங்களுக்கு உண்டு என்பது அம்மன் அருள்வாக்கு. இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்களுக்காகவும் பத்ரகாளி பக்தர்கள், வராகி பக்தர்கள், நவகாளி பக்தர்கள், சிவகாளி பக்தர்கள், தாய் முகாமிகள் பக்தர்கள், சாமுண்டீஸ்வரி பக்தர்கள், பிரத்யங்கா தேவி பக்தர்கள் எல்லாருடைய கஷ்டங்கள் தீர்ந்து நோய்கள் பிணிகள் நிவர்த்தியாகி திருமணம் நடக்காதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், கடன் தொல்லை, கோர்ட்டு கேஸு, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, தாய் தந்தை தாத்தா பாட்டி ஆனந்தமாக வாழ்வும், ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து அவங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக வாழ இப்பொழுது அம்மன் அருளை பெறுவோம். நீங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், அம்மனுடைய அருளை பெறுங்கள். இப்போது அம்மன் அருளை பெறுவோமாக.